ஃப்ரெண்ட்ஸ் 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல மும்பை அணி தரமான 6 வீரர்களை வாங்கியிருக்காங்க. ஸோ மும்பை அணி வாங்கியிருக்க வீரர்கள் யார் யார், எதனால மும்பை அணி இந்த வீரர்களை வாங்கியிருக்காங்க, உங்களுடைய சிறப்பு என்ன, மும்பை அணி ஆக்ஷன்ல வாங்கின வீரர்களுக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு, அந்த அணியுடைய ஸ்குவாடோடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல முதல் வீரரா ஜெரால்ட் கோஹ்லி அவருடைய அடிப்படை விலையில் இருந்து 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க சிஎஸ்கே லக்னோ முதல்ல போட்டி போட்டாங்க. சிஎஸ்கே அணி 3 கோடியே 60 லட்சம் வரையும் வந்தாங்க. அதுக்கப்புறம் லக்னோ போட்டி போட்டாங்க. ஆனா மும்பை அணி விடாப்புடியா நாங்க இவரை தான் வாங்கி ஆகணும்னு 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஜெரால்ட் கோஹ்லி சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மிக சிறந்த ஃபாஸ்ட் பவுலர். தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். வேர்ல்டு கப்ல இந்தியாவில் 20 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. இது ஒரு வேற லெவல் பிக்கா பார்க்கப்படுது. ஜெரால்ட் கோஹ்லி, பும்ரா இவங்க 2 பேரும் பந்து வீசினா எதிரனுடைய கந்தல் தான். அந்தளவுக்கு மிரட்டலான பவுலரை தட்டி தூக்கி இருக்காங்க மும்பை அணி. ஸோ ஜெரால்ட் கோஹ்லி கண்டிப்பா 10 கோடிக்கு மேல போவாங்கன்னு மும்பை நினைச்சாங்க. ஆனா 5 கோடிக்கே கிடைச்சதுனால அடுத்த ஸ்ரீலங்கா பவுலர் மதுசனக்காவை 4 கோடி 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு ஒர்த்தான பிக்கா பார்க்கப்படுது. ஏன்னா மதுசனக்கா இந்தியாவை சேர்ந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா, செய்யர் போன்ற வீரரை அசால்ட்டா பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஆசிய கப்ல விக்கெட் எடுத்தார். தற்போது சூப்பரான ஃபார்ம்லையும் இருக்கார். ஸோ மதுசனக்கா 50 லட்சம் அவருடைய அடிப்படை விலை. இவரை வாங்க ஜிடி லக்னோ எஸ்ஆர்ஹெச் போட்டி போட்டாங்க. ஆனா மும்பை அணி இவரை 4 கோடி 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு ஒர்த்தான பிக்கா பார்க்கப்படுது. அடுத்ததா கோபால் அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கே மும்பை அணிக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ மும்பை அணியில ஸ்பின் பவுலர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்த பூர்த்தி பண்ற வகையில கோபால மும்பை அணி பாத்தீங்கன்னா அடிப்படை விலைக்கே தட்டி தூக்கியிருக்காங்க. இதுவும் சூப்பரான பிக். அடுத்த வீரரா மும்பை அணி பதிரானாவை கதிகலங்க வைக்கிற நபார் துசாரா அப்படிங்கிற குட்டி மலிங்காவை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. நபார் துசாரா தற்போது ஸ்ரீலங்கா அணிக்காக மலிங்கா போல பந்து வீசி ஸ்ரீலங்கா அணியுடைய T20 அணியில இடம்பெற்றிருக்கார். இவருடைய அடிப்படை விலை 50 லட்சம். இவரை வாங்க கேகேஆர், ஆர்சிபி போட்டி போட்டாங்க. ஆர்சிபி வந்தாங்க, ஆனா அவங்க பர்ஸ்ல பேலன்ஸ் இல்லை. இதனால மும்பை அணி இவரை 4 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் பிக்கா பார்க்கப்படுது. அதுதான் மும்பை அணி இளம் ஸ்பின் பவுலரான நமன் டூரன் அப்படிங்கிற இந்தியன் பேக்கப் ஸ்பின் பவுலரை வாங்கியிருக்காங்க. இவரும் தற்போது உள்ளூர் போட்டிகளை சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கார். அடுத்த பிக்கா மும்பை அணி அனுஷா கம்போஜி அப்படிங்கிற இளம் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வாங்கியிருக்காங்க. இவர் தற்போது உள்ளூர் போட்டிகளில் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கார். அடுத்த வீரரா மும்பை அணி ஸ்வாலி சர்மா அப்படிங்கிற இளம் வீரரை வாங்கியிருக்காங்க. இவரும் உள்ளூர் போட்டிகளை சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இறுதி பிக்கா மும்பை அணி முகமது நபிய அவருடைய அடிப்படை விலையான 1 கோடி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான பிக்கா பார்க்கப்படுது. முகமது நபி பேக்கப் வீரராக இருப்பார். ஒரு சில போட்டிகள் அவருக்கு பிளேயிங் வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 7 தரமான வீரர்களை தான் மும்பை அணி 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீரர்களை எடுத்ததுக்கு பிறகு மும்பை அணியுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பை அணி ஸ்குவாடில் பேட்டிங் அட்டாக்ல ரோஹித் சர்மா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ், டெவால் ட்ரெவிஸ் சவுத் ஆப்பிரிக்கா வீரர், விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நிகில் வரேரா இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், டிம் டேவிட் ஆஸ்திரேலியா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், லாலிக் சர்மா அப்படிங்கிற இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ஆக்ஷன்ல மும்பை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் அட்டாக்ல ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் வாங்கி அவர் தான் இப்போ கேப்டனா இருக்கார். ரொமாரியோ சஃபர்ட்டை ட்ரேட் மூலம் லக்னோ கிட்ட இருந்து வாங்கினாங்க. அடுத்ததா சமாஸ் முல்லனி அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் போன ஆக்ஷன்ல மும்பை வாங்கினாங்க. திலக் வர்மாவும் அந்த அணியுடைய ஆல்ரவுண்டர் அட்டாக்ல இருக்காங்க. ஜெரால்ட் கோஹ்லி இந்த மேட்ச்ல 5 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை அணி வாங்கியிருக்காங்க. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்ததான் இந்த ஆக்ஷன்ல நமன் துரரை வாங்கியிருக்காங்க. இவரும் ஒரு தரமான இந்தியன் ஆல்ரவுண்டர். அனுஷா கம்போஸ் அப்படிங்கிற இளம் இந்தியன் ஆல்ரவுண்டரை மும்பை அணி 20 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த ஆக்ஷன்ல வாங்கியிருக்காங்க. முகமது நபியை 1 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த ஆக்ஷன்ல மும்பை அணி வாங்கியிருக்காங்க. ஸோ இவரும் ஆல்ரவுண்டர் தான். அடுத்ததா மும்பையுடைய ஸ்பின் போலிங் அட்டாக்ல குமார் கார்த்திகேயா, பியூஷ் சாவ்லா மற்றும் கோபாலா 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த மேட்ச்ல வாங்கியிருக்காங்க. பந்துவீச்சு அட்டாக்ல ஆகாஷ் மடவல் மும்பையுடைய முக்கியமான பந்துவீச்சாளராக இருக்கார். அடுத்ததா பும்ரா மும்பையுடைய மெயின் பந்துவீச்சாளராக இருக்கார். ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலர் பிரேஸ்வெல், ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலர் பேரண்டா மும்பையுடைய முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். இந்த வருடம் ஆக்ஷன்ல ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலர் மதுசனக்காவை 4 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கியிருக்காங்க. இறுதி ஃபாஸ்ட் பவுலரா நபார் துசாரா அப்படிங்கிற ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலரை இந்த ஆக்ஷன்ல மும்பை அணி 4 கோடி 80 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. ஸோ இதுதான் மும்பை அணியுடைய ஸ்குவாடா பார்க்கப்படுது. மும்பை அணியுடைய ஸ்குவாடில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஸ்பின் வேரியேஷன் கொண்ட ஒரு ஸ்குவாடா அந்த அணி இல்லை. ஸ்பின் வேரியேஷன் அந்த அணியில சுத்தமாக இல்லை. 3 ஸ்பின் பவுலர்கள் தான் அந்த அணியில இருக்காங்க. அந்த அணியுடைய வீக்னஸா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த 3 ஸ்பின்னர்ல பியூஷ் சாவ்லா மட்டும் தான் பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. கோபால், குமார் கார்த்திகேயா மோசமான ஃபார்ம்ல தான் உள்ளூர் போட்டிகளை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த அணியுடைய பலவீனம். மற்றபடி அந்த பந்து வீச்சு அட்டாக், ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்
ஓப்பனிங், பேட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் பந்துவீச்சு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. பேக்கப் வீரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மும்பை அணிக்கு. ஸோ மும்பை அணி வந்து பார்த்தீங்கன்னா 7 தரமான வீரரை ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு பிறகு அந்த அணி மொத்தமாக வந்து பயங்கர மாசாக மாறி இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ மும்பை அணி தரமான ஸ்குவாட் வச்சிருக்காங்களா? 2024 மும்பை அணி கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தலைமையில் கோப்பையை வெற்றி பெறுமா? அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.